கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள்னு ஆதியாகமம் 45:3 நாம் வாசிக்கிறோம். தான் யோசேப்பு. தன்னுடைய தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்கக்கூடிய யோசேப்பை பார்த்து சகோதரர்கள் திகச்சு போய் நின்னாங்க. பல வருடங்களுக்கு முன்பாக அவங்க விற்ற சகோதரன் இவன் தான். அவங்க முன்னாடி நின்றவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்து முழுவதுலேயும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நபர். ஏன் இப்பொழுதும் அவங்களுடைய வாழ்க்கை கூட அவனுடைய கையில் தான் இருக்குது. தங்களுடைய சகோதரனை அடிமையாக விட்டுட்டோமேன்ற எண்ணம் இத்தனை ஆண்டுகளாக அவங்கள வாட்டுச்சு. தங்களுடைய தந்தையான இஸ்ரவேல் இத்தனை காலம் மனம் உடைஞ்சு வாழ வேண்டியிருந்ததுன்ற உண்மையை அவங்க சுமக்க வேண்டியிருந்துச்சு. யாராலையும் யாக்கோபை முழுமையாக ஆறுதல் படுத்த முடியவே இல்லை. பென்யமின் ஓரளவு ஆறுதல் கொடுத்தாலும் அவருக்கு பிடிச்ச மகனுடைய இடத்த யாராலையும் நிரப்ப முடியல. இப்போது அவங்களுக்கு முன்னாடி நின்ற இந்த நபர் அவங்களுடைய சகோதரனா? அது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? சகோதரனாக இருந்தால் அவங்கள பழி வாங்க மாட்டானா? கடந்த காலத்தில் அவங்க செஞ்சதுக்கு பழி வாங்கக்கூடிய அனைத்து வல்லமையும் அவனுக்கு இருந்துச்சு. மகிழ்ச்சிக்கு பதிலாக திகைப்பு அவங்களுடைய இருதயங்களை நிரப்புச்சு. இவன் தான் அவங்களால எகிப்துக்கு விற்கப்பட்டவன்றதை புரிஞ்சு கொள்றதும் ஏற்றுக்கொள்றதும் கடினமாக அவங்களுக்கு இருக்குதுன்றத யோசேப்பு புரிஞ்சுக்கிறான். அவங்களுடைய இதயங்களில் எண்ணற்ற கவலையான உணர்வுகள் இருந்திருக்கும். சந்தேகங்கள், வருத்தம், துக்கம் மற்றும் பயம் போன்ற உணர்வுகள் இருந்துச்சு. குறிப்பாக அவங்களுடைய அச்சத்தை போக்க அவன் கடினமாக பிரயாசப்பட வேண்டியிருந்துச்சு. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று சொன்னான்னு 4 வாசிக்கிறோம். அவன் அவங்களால விற்கப்பட்டதை நினைவூற்றான். ஆனால் அவன் அவங்களுடைய சகோதரன்னு உறுதிப்படுத்துறதுல நோக்கமாக இருந்தான். இப்போ பேசுகிறது எகிப்தின் சக்தி வாய்ந்த அதிபதியாக இல்லை, அவங்களுடைய சகோதரனா. அவன் விற்கப்பட்டதுக்கு கோபமாவோ இல்லை பழி வாங்குறவனாவோ தான் இல்லைன்றதை அவங்களுக்கு புரிய வைக்க விரும்பினான். யோசேப்பு கர்த்தரை பற்றி தாராளமாக பேசினான். தன்னுடைய நம்பிக்கையை பற்றி எல்லாருக்கிட்டேயும் அவன் பேச தயங்கினதே இல்லை. ஆமாம், பார்வோன்கிட்டையும் அவன் வெளிப்படையாக பேசினவன் தான். இந்த அணுகுமுறை கிட்டத்தட்ட அவன் சகோதரர்களுக்கு புதுசாக இருந்துச்சு. அவங்க கர்த்தரை பற்றி அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் கர்த்தரை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசுகிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்நியமான ஒன்று. ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் அவங்களுடைய தந்தை யாக்கோபு கிட்ட கர்த்தர் எப்படி பேசினாருன்றதை அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க யாரும் கர்த்தரை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து பேச முடியாது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பால் எப்படி கர்த்தரை பற்றி இப்படி பேச முடிஞ்சுது? அவங்க பிரச்சனையை பார்த்த விதம், யோசேப்பு பார்த்த விதம் வேற. எல்லாவற்றையும் நடப்பிக்கக்கூடிய சர்வ வல்ல தேவனால் யாருடைய சதியையும் முறியடித்து எல்லாவற்றையும் மாற்ற முடியுன்ற நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்துச்சு. அவங்க யோசேப்புக்கு தீங்கிழைக்க நினச்சாங்க. ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். யோசேப்பை அவங்க விற்றதா அவங்க நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் அனுப்பியதா அவன் நினச்சான். தேவனுடைய முன்னறிவானது கடுமையான 7 வருட பஞ்சத்தை முன்பாகவே கண்டுச்சு. அவருடைய கிருபையிலையும் கருணையிலையும் அவர் யோசேப்பை அனுப்பி அவனுக்கு ஞானத்தை அளித்தார். இதனால் அவன் பஞ்சத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நாட்டை கவனமாக நிர்வகிப்பதன் மூலமா பல உயிர்களை காப்பாற்ற முடியுன்றது தான் தேவனுடைய திட்டம். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற தேவன் இதை செஞ்சாருனோ, பஞ்சத்தில் இந்த குடும்பம் முழுமையையும் பாதுகாக்கவும் தேவன் இதை செஞ்சாருனோ யோசேப்பின் விசுவாச கண்கள் கண்டுச்சு. அதனால் பயப்பட வேண்டாம், நான் உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு தான்றதை புரிய வைக்கிறதுக்காக யோசேப்பு விரும்பினான். நீங்கள் செஞ்சீங்கன்னு நான் என்னுடைய இருதயத்தில் என்ன வேணா, நிச்சயம் இப்போ நீங்கள் நினைக்கின்றபடி உங்களை பழிவாங்க இதுதான் சந்தர்ப்பம்னு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் இல்லை,
கர்த்தர் தான் இதை செஞ்சாருன்னு நான் நினச்சதுனால நிச்சயமாக சொல்ல முடியும்னு யோசேப்பு விவரிக்கிறான். பிரியமானவர்களே, அவங்க சகோதரன் யோசேப்பு தான் வெளிப்படுத்தி தாங்கள் செய்த துரோகத்துக்கு தங்களை பழி வாங்கிடுவானோன்ற பயத்தில் நின்ன சகோதரரை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார்னு தெளிவாக தேவனை மகிமைப்படுத்தினான். எத்தனை அருமையான மன்னிப்பின் வார்த்தைகள்! நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைஞ்சவங்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னது போல தீமைக்கு பதிலாக நன்மை, வெறுப்புக்கு பதிலாக அன்பு, பழிக்கு பதிலாக மன்னிப்பு, இது யோசேப்பினுடைய நற்குணங்கள். இதுவே அவன் தேவனுடைய பிள்ளைன்றதுக்கு நற்சாட்சி. இந்த பகுதியை நாம் கேட்கும்போது நம்மளுடைய பரமபிதா நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க திட்டமிட்டால் ஒழிய இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க மாட்டாருன்னு ஜார்ஜ் முல்லர் அவங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. யோசேப்புக்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் பிடுங்கப்பட்டனன்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் வேதனையான பாதையில் போனான். ஆனால் கர்த்தரோ அவனுக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சு அதை நோக்கி அவனை வழி நடத்தினார். இன்றைக்கி நீங்களும் ஒரு வேளை கடினமான பாதையை கடந்து கொண்டு இருக்கலாம். ஒரு வேளை மனம் தளர்ந்து போய் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கி எல்லாமே உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போனதாக தோன்றினாலும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்குது. உங்களுடைய நீண்ட கால கனவுகள் நிச்சயமாக நனவாகும். ஆனால் அது கர்த்தருடைய திட்டமாக இருக்கணுன்றதில் நாம் நம்மளுடைய ஆவிக்குரிய பார்வையில் தெளிவாக இருக்கணும். மிக முக்கியமாக நமக்கு தீமை செஞ்சவங்கள மன்னிக்க மனம் இல்லாமல் வருத்தத்தோடையும் கசப்போடையும் இருந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு யோசேப்பை போல மன்னிக்கும் குணத்தை தந்தருளுவாராக. ஆமீன்.